சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஆட்டோ ஆட்டோவுக்கு டியூ கட்ட முடியாம ஆட்டோவை சீஸ் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா நம்ம வேலை போட்டு கொடுத்தோம். இப்போ 2 லட்சம் ரூபாய்க்கு நகை வாங்கியிருக்காங்கன்னா இவ்வளோ பணம் இப்படி வந்தது? ஏதோ தப்பா இருக்கே. அண்ணன் எதுக்காக இப்ப எனக்கு ஃபோன் பண்றாரு? என்ன மதி போன் எடுக்க மாட்டேங்கிறா? ஹலோ அண்ணா. மதி எப்படி இருக்க? எப்பயும் போலதான் இருக்கேன். நீ என்ன திடீர்னு கால் பண்ணிருக்க? உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். என்ன விஷயம் கேட்கணும்னா? கதிரோட பெரிய மாமா பார்த்திபன் கிட்ட பணப்புழக்கம் அதிகமா இருக்கா? ஏதாவது பிசினஸ் பண்றாரா? பிசினஸ் எல்லாம் ஒண்ணும் இல்லனா. ஏதோ கம்பெனிக்கு வேலைக்கு போறாரு. அவரை பத்தி நீ எதுக்காக விசாரிக்கிற? புருஷனும் பொண்டாட்டியும் 2 லட்சம் ரூபாய்க்கு நகை வாங்கியிருக்காங்க. அதனாலதான் கேட்டேன். 2 லட்சத்துக்கு நகை வாங்கியிருக்காங்களா? ஆமா. எங்க அத்தை ரேஷன் கார்டு தேடிட்டு இருக்கும் போது வீட்டுல 2 லட்சம் ரூபாய் பணம் இருக்குன்னு யாரு பணம் எப்படி வந்ததுன்னு கேட்டாங்க. அப்ப லாவண்யா அண்ணி சீட்டு புடிச்ச பணம்னு சொன்னாங்க. அதனால அந்த பணத்துல கூட வாங்கிருக்கலாம். அண்ணா. சரி மதி, நான் திரும்ப கூப்பிடுறேன். எப்படியாவது சமாளிப்போம். தங்கச்சி, கதிரங்கம்மா புது வீடு விஷயமா வெளியில போயிருக்காரு. அண்ணா, கதிர் எனக்கு நகை வாங்கி கொடுத்த மாதிரி புதுசா அன்னைக்கு நீங்களும் நகை வாங்கி கொடுத்திருக்கீங்க போல இருக்கு. அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. யார் சொன்னா? நாம நகை வாங்கின விஷயத்த இவ எதுக்காக நம்ம கிட்ட கேக்குறா? கதிர் ஏதாவது பணம் கொடுத்து நமக்கு உதவி இருப்பான்னு நினைச்சு போட்டு வாங்குறாளோ? அண்ணா, அண்ணா. சொல்லுமா. இல்ல, அண்ணி சீட்டெல்லாம் புடிக்கிறாங்கல்ல, ஒருவேளை அந்த பணத்துல வாங்கிருக்கலாம்ல, அதான் நான் கேட்டேன். இவ அண்ணன் கிட்ட மேலும் தகவல் சொல்லதான் நம்ம கிட்ட வாய புடுங்குறா. முதல்ல எஸ்கேப் ஆக வேண்டியதுதான். தங்கச்சி, எனக்கு ரொம்ப அர்ஜென்ட்டா நிறைய ஒர்க் இருக்கு. அதை முடிச்சிட்டு வந்து நாம பேசலாம். வரமா. என்னங்க, என்ன உங்க முகம் எல்லாம் இப்படி வேர்த்து போயிருக்கு? யாரு பார்த்து பயந்தீங்க? நான் பயப்படுறது இருக்கட்டும், நான் சொல்ல போற விஷயத்த மட்டும் நீ கேட்டா அப்படியே குளிர் ஜுரம் வந்து நடுங்கி போயிடுவே. நீ நாம நகை வாங்கினோம்ல, அது தங்கச்சிக்கு தெரிஞ்சிருச்சு. இது சப்ப மேட்டர். அப்படியே சப்புன்னு ஒண்ணு வச்சன்னா, ஏய், தங்கச்சிக்கு தெரிஞ்சது மட்டும் இல்ல, அவ அண்ணன் சூர்யாவுக்கும் தெரிஞ்சிருச்சு. மொத்தமா மூச்சு நின்றுச்சா? லாவண்யா, லாவண்யா, என்னடி ஆச்சு? இல்ல, இப்படியே ஒருத்தர் மாத்தி ஒருத்தருக்கு நம்ம நகை வாங்கின விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா, அப்புறம் கல்யாணத்துக்கு போறேன், காது குத்துக்கு போறேன்னு என் நகையை இரவல் வாங்க வந்துட்டாங்கன்னா, அதான் ஒரு நிமிஷம் என் ஹார்ட்டே நின்னு போச்சு. ஏய் பொடி. மாப்ள, இப்ப எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. கண்டிப்பா அவங்களுக்கு என் மேல டவுட் வந்திருக்கும்.
இவனுக்கு எப்படி 2 லட்சம் கிடைச்சது? இவன் ஏதோ பிரச்சனை பண்ணிருக்கான்னு சொல்லி என் மேல சந்தேகப்படுவாங்க மாப்ள. இப்ப நான் என்னதான் பண்றது? இப்ப என்ன உங்களை கண்டுபிடிச்சிருவாங்களும் பயப்படுறீங்களா மாமா? ஆமா, என்ன கண்டுபிடிச்சா கண்டிப்பா தூக்கி உள்ள வச்சிருவாங்க. அவங்க உங்களை தூக்கி வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்களே சரண்டர் ஆயிடுங்க. ஏய் மாப்ள, என்னையா சொல்ற? என்ன அவன் உள்ள தூக்கி வச்சிருவான்னு பயந்துகிட்டு இருக்க? நீ என்னடான்னா ஆடு தானா கசாப்பு கடையை தேடி வந்த மாதிரி சரண்டரா என்ன ஜெயிலுக்கு போக சொல்ற? ஐயோ மாமா, நான் யோசிக்காம எதுவும் சொல்ல மாட்டேன் மாமா. நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க. டேய் கதிரு, இதெல்லாம் ரொம்ப அநியாயம்டா. நான் சொல்றத பண்ணு, பணம் தரேன்னு சொல்லிட்டு இப்போ ஜெயிலுக்கு போக சொல்ற? டேய் 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 டேய், உங்க அக்காவை கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா? மாமா, அவங்க கண்டுபிடிச்சு உங்களை ஜெயிலில் போட்டாதான் நீங்க வெளியில வர முடியாது. இப்ப நீங்களே போய் சரண்டர் ஆயிட்டீங்கன்னா பிரச்சனையே இல்ல. அப்புறம் உங்களை வெளில கொண்டு வரது ஈஸி மாமா. என்ன மாப்பிள்ள சொல்ற? சரண்டர் ஆயிட்டா நான் தான் பண்ணேன்னு ஒத்துக்கிட்ட மாதிரி ஆயிடும்ல? நான் தப்பு பண்ணேன்னு ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் என்ன எப்படி நீ வெளியே எடுப்ப? இங்க பாரு, அதுவும் இல்லாம அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்கான் பாரு, அவனை வேற கொலை பண்ண வந்தாங்க, அப்படி இப்படி எல்லாம் பேசிக்கிறாங்க. அவன் ஒருவேளை செத்துட்டான்னு வை, என்ன நிரந்தரமா உள்ள வச்சிருவாங்க மாப்பிள்ள. நிரந்தரமா உங்களை எப்படி வைப்பாங்க? நீங்க போய் நான் தான் தப்பு பண்ணேன்னு சரண்டர் ஆயிடுங்க. நான் எப்படியாச்சும் போராடி உங்களை வெளியில கொண்டு வந்துடுறேன். ம்? மாமா, என்ன யோசிக்கிறீங்க? என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? நீங்க என் அக்கா வீட்டுக்காரு, உங்களை நான் சிக்க வைப்பேனா? நான் சொல்ற மாதிரி சரண்டர் ஆயிடுங்க மாமா. மத்ததை நான் பாத்துக்கிறேன். உங்களை கண்டிப்பா வெளில கொண்டு வந்துருவேன். என்ன நம்புங்க மாமா. சரி மாப்ள, நீ இவ்வளவு சொல்றதுனால நான் உன்னை நம்புறேன். உன்னை நம்பாம வேற யாரும் நம்புறது? ஆனா ஒண்ணு, எப்படி இருந்தாலும் உண்மை ஒரு நாள் தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, அப்புறம் மாப்பிள்ளன்னு கூட பார்க்க மாட்டேன். நீ தான் செய்ய சொன்னு உன்னை போட்டு கொடுத்துருவேன். என்னது? என்ன போட்டு கொடுத்துருவீங்களா? மாமா, நான் வெளியில இருந்தா தான் உங்களை காப்பாற்ற முடியும். நீங்க என்ன உள்ள வச்சிட்டீங்கன்னா அப்புறம் யாராலையும் எதுவுமே செய்ய முடியாது. நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. முதல்ல போய் சரண்டர் ஆகுங்க. மத்ததை நான் பாத்துக்கிறேன். மாப்ள, உன் பேச்சை கேட்டுதான் சரண்டர் ஆகுறேன். ஏதாவது சொதப்பி என் கையை மட்டும் விட்டுறாத மாப்ள. என்ன மாமா நீங்க என் மேல இப்படி நம்பிக்கை இல்லாம இருக்கீங்க? நீங்க என் அக்கா புருஷன், உங்களை விட்டுருவேனா? கண்டிப்பா நான் உங்களை காப்பாத்துவேன். நான் சொன்ன மாதிரி செய்யுங்க. ஓகே மாப்ள.